வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ஸ்வீட்டு காரெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அஞ்சலி ஸ்வீட் கடை. அவங்க இந்த வருஷம் புதுசா பட்டாசு ஸ்வீட் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அததான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. சுமதி, வழக்கமா கடவுளுக்கு நன்றி சொல்லாம சாப்பிடக்கூடாதுலாமா? இவ வேற குழந்தைங்க சாப்பிட்டு பொட்டுன்னு போயிட்டா. தமனா மேடமுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, கடவுளுக்கு நன்றி சொல்லு, காக்காவுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். இந்த பொழுதிற்கான உணவை அளித்த திரு ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. திரு ரஞ்சித் அவர்களும் அவரது குடும்பமும் நல்லபடியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நமக்கு இந்த ஸ்வீட்ஸை கொடுத்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் தெய்வநாயகம் ஐயாவுக்கும் நம்ம ராணிக்கும் நன்றி சொல்லுங்க. தெய்வநாயகம் ஐயாவுக்கும் நம்ம ராணிக்கும் நன்றி. கடவுள் வாழ்த்து பாடலாமா? பாடலாம். ஐயோ, இந்த படுபாவிங்க இப்படி மல்லிகாவை தூக்கிட்டு போயிட்டானுங்களே. எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராணி கிட்ட இருந்தும் எந்த போனும் வரலையே. நாமளே போன போட்டு கேட்போம். இந்நேரம் பார்த்து போன் கூட போக மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? ராணி கிளம்பிட்டாளா இல்லையானே தெரியலையே. அவனுங்க வேற புள்ளைய தூக்கிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவ ஒருவேளை அங்க வேலையா இருக்கிறதுனால போலையோ. சேச்சே, ராணி எப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ எப்படியும் மல்லிகாவை காப்பாத்த போயிருப்பான். மல்லிகாவை எங்க வச்சிருக்கிறானுங்களோ தெரியல. எப்படி நாம அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? கடவுளே, நீதான்பா மல்லிகாவை காப்பாத்தணும். குழந்தைகளா, இப்போ எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. என்ன நேத்ரா, அந்த பொம்மி ஒரே நேரத்துல 3 இடத்துல வந்துட்டாளா? ஆமா ஆமா சாமி, இப்ப என்ன சாமி பண்றது? அது எப்படி சாமி ஒரே நேரத்துல 3 இடத்துல பொம்மையோட ஆவியால வர முடியும்? என்னது 3 பொம்மையா? என்னோட ஞான திருஷ்டியில நான் பார்த்தது என்னன்னா, நீங்க ராணிக்கு 3 இடத்துல பிரச்சனை கொடுக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு பொம்மி என்ன பண்ணிருக்க தெரியுமா? சாமி, அப்ப அது ஒண்ணுக்கு முடியாதா? முடியும். ஆனா நீங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி செய்யணும். சரிங்க சாமி, என்னன்னு சொல்லுங்க. செய்றோம், சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே என்னோட சிஷ்யர்களை அனுப்பி அங்க இருக்கிற அவ போட்டோக்களை எரிக்க சொல்லிட்டேன். இனி ஒரே நேரத்துல வேற வேற இடத்துல அவளால இருக்கவே முடியாது. முதல்ல அதை செய்யுங்க சாமி.
டேய் மந்திரவாதி சொன்ன மாதிரி அதை அவுத்து ஊத்துடா. ஊத்துடா. ஏமா ராணி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. யோ, போட்டியில தோத்ததுக்கு சரி, என்னதான் பண்ணணும்னு சொல்லு, பண்ணி தொலைக்கிறேன். பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் முன்னாலையும் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டணும். என்னது, சாப்பாடு ஊட்டணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அப்போ நீ போங்குதாயா, பேசாத. நீ எப்பவுமே நான் சொல்லி காட்டுவேன். சரி, நம்ம வீட்டு பெட் அனிமல்ஸுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா ஊட்டி விடணும். ஊட்டுறேன், ஊட்டி தொலைக்கிறேன். ஐயோ, இங்க இருந்தா அவன் நமக்கும் தீபாவளி கொண்டாடிடுவான். இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். மல்லிகா, மல்லிகா, அக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. எதுக்கு மல்லிகா பயப்படுற? அக்கா தான் இருக்கேன்ல.
அம்மா உன்னை தேடி வந்துட்டு இருக்கு, நீ போ. நீயும் வீட்டுக்கு வாக்கா. நீ போ, நான் வரேன். சரிக்கா. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? என்னமோ தீபாவளி கொண்டாட்டத்துல வெடிய வச்சு அந்த ராணிய கொல்ல போறதா சொன்னீங்க. அப்புறம் அது நடந்துச்சா? இல்லையே. அதுக்கப்புறம் இனிப்புல விஷத்தை வச்சு அனாதை ஆசிரமத்து குழந்தைங்களை கொண்டு அந்த பழி தூக்கி ராணி மேல போடலான்னு சொன்னீங்க. அதாவது நடந்துச்சா? நடக்கல. ஒரு லாஸ்ட் சான்ஸா வியாபாரத்துல ஒரு பெரிய அடியை கொடுத்து இந்த குடும்பத்தையே நிலக்குலைய வைக்க போறோம்னு சொன்னீங்க. அதாவது நடந்துச்சா? இல்ல. மொத்தத்துல நீங்க சொன்ன எதுவுமே நடக்கல. ஒண்ணு வேணாம், கால்வாசி கூட நடக்கல. இனிமே நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, என்னால சும்மா இருக்க முடியாது. நானே நேரடியா களத்துல இறங்குறேன். அந்த ராணிக்கு ஒரு முடிவு கட்டி அவளை நான் அவமானப்படுத்துறேன். அத்தை, நான் பிளான் பண்ணதெல்லாம் சரியாதான் நடந்துச்சு. ஆனா வேண்டாம் தமன்னா, எனக்கு நீ எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். இந்த தடவை நான் கொடுக்க போற அடியில ராணி மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் கதி கலங்க போகுது. சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? எல்லாம் பக்காவா பண்ணி முடிச்சிட்டேன் மேடம். இப்போ நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம் மேடம். சரி வாங்க. அம்மா, யாருமா கால் பண்ணா? இப்போ என்னம்மா பண்ண போறோம்? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த வீட்டை மாநகராட்சியில இருந்து வந்து இடிச்சு தரமட்டமாக்க போறாங்க. என்னத்த சொல்றீங்க? நான் சொல்றதை விட நீங்களே நேர்ல பாருங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த இடம் வந்து புறம்போக்கு இடங்கிறதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. அப்புறம் இந்த வீட்டை இடிக்கிறதுக்கான ஆர்டரும் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இது என் வீடு சார், என் பேர்ல இருக்கிற இடம். இல்ல, இத நான் இடிக்க விட மாட்டேன். வயசுல பெரியவரா இருக்கீங்க, எங்க கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. வெளியே பொக்லைன் வண்டி ரெடியா இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஜாமான் எடுத்து வெளியே போடுங்க. வேணாம் வேணாம், போய் கரண்ட் கட் பண்ணுங்க. சார் 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 வேணாம், பண்றது ரொம்ப அராஜகம். வாழற வீட்டை இடிக்கிறேன்னு சொல்றீங்களே சார். சார் வேணாம் சார், இது நான் ஆசையா கட்டின வீடு சார். இது வீடு இல்ல சார், என் உயிர் சார். சார், இந்த வீட்டை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சென்டிமெண்டா பேசுறதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேல் எடுத்த உத்தரவு, நான் என்ன பண்ண முடியும்? சார் சார் இந்தாங்க சார். சார் சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும்ல, அதையே சார் செய்யல. 3 தடவை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாதனாலதான் நாங்க இப்ப வீட்டை இடிக்கவே வந்திருக்கோம். சார், என்ன சார் பேசுறீங்க? எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நோட்டீஸும் வரலையே. நாங்கெல்லாம் வீட்ல தானே இருக்கிறோம். மா, உங்களுக்கு நோட்டீஸ் வரலன்னா நாங்க என்னமா பண்றது? இப்படி பதில் சொன்னா என்ன சார் அர்த்தம்? இடிக்க வரப்ப பதற நாங்க நோட்டீஸ் வந்திருந்தா சும்மா இருந்திருப்போமா? நீங்களே சொல்லுங்க சார். நோட்டீஸ் தானே வந்திருக்கு, இடிக்க வர மாட்டாங்கன்னு அலட்சியமா இருந்திருப்பீங்க. இல்லன்னா வர்ற அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து சரி கட்டலாம்னு நினைச்சிருப்பீங்க. சார், இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க சார். எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல. இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. ஹலோ. யோ, நம்ம ஊட்ட இடிக்கிறதுக்கு அதிகாரிங்க பெரிய பெரிய புல்டோசர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் நீ உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன ஏதாச்சும் பைத்தியமா? நம்ம வீட்டை யார் வந்து இடிக்க போறா? யோ, நான் உளறலையா? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இங்க பெரிய பிரச்சனை. தாத்தால இடிஞ்சு போயிருக்காருயா. என்ன சொல்ற நீ? சரி, நீ போன வை, உடனே வரேன். சார் சொன்னா பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு கோஆபரேட் பண்ண மாட்டீங்களா?
அது இல்ல சார், இது எங்க வீடு சார். எங்க அப்பா இந்த இடத்த முறையா வாங்கி கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு சார். திடீர்னு வந்து இடிக்கிறேன்னு சொன்னா எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அது எப்படி சார் கவர்மெண்ட்ல திடீர்னு வந்து இடிப்பாங்க? 3 தடவை நோட்டீஸ் கொடுத்து நீங்க எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணலனா தான் இடிப்பாங்க. இது உங்களுக்கே தெரியாதா? எங்க வச்சிருக்கீங்க? வச்சேன்னா அம்மா பூமி, இது இந்த வீட்டோட தாய் பத்திரம். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தா வாங்கிக்க. எதுக்கு தாத்தா இத என்கிட்ட கொடுக்கறீங்க? நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் தேவைப்படுற நேரத்துல வாங்கிக்க. இந்தா. சரிங்க தாத்தா. என்னாச்சு தாத்தா? சித்தார்த், நான் பொம்மி கிட்ட இந்த வீட்டோட டாக்குமெண்ட பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்திருந்தம்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் அந்த பொம்மையை நம்பி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன், அவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. நம்மள நடுத்தெருவுல நிறுத்திடுவான்னு சொன்ன, கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதுதான். இதோ வெளியே நிக்குது புல்டோசர். சரி விடுங்கய்யா, செத்தவங்க என்ன கொண்டா போயிருப்பாங்க, இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. எங்க இருக்குதுன்னு நம்ம ஒரு தப்பா தேடி பாப்போம் வாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க போய் தேடலாம். எக்கா பார்த்தலக்கா, ஊடே கதி கலங்கி நிக்குது. இப்ப நான் என்னக்கா பண்ணிட்டோம்? எனக்கு சத்தியமா புரியலக்கா. இந்த வீட்டை இடிக்க போறோம்னு சொன்னதும் என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சுக்கா. இப்ப என்னக்கா பண்றது? நீ வாக்கா, நீ வந்தா எல்லாம் சரியாயிரும்க்கா. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ தானக்கா காவலா இருப்ப. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே உடைஞ்சு போய்கிறாங்க. நீ வாக்கா, வந்து நான் என்ன பண்ணோன்னு சொல்லுக்கா. வாக்கா. எக்கா நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் வரலக்கா. இம்மா நாளா நீ தானே வந்து இத இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி தந்த. நீ வந்து சொல்லுவேங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க வந்து நின்னு இருக்கிறேன். எக்கா வாக்கா. இந்த குடும்பமே இன்னைக்கு நடு தெருவுல நிக்க போதுக்கா. தாத்தா உன்னாண்டதான் இந்த வீட்டோட டாக்குமெண்ட கொடுத்தாரா. இந்த வீட்டை இடிக்காம காப்பாத்தணும்னா நீ வாக்கா, வாக்கா. நான் இம்மா தூரம் அழுதும் ஏன்க்கா நீ வரமாட்ற? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்போ இந்த காலத்துல பொம்மையக்கா வாண்ட பேசவே முடியாதா? பேச முடியாதும்மா. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பொம்மையக்கா என்னாண்ட சொல்லிருமே. இல்லம்மா, இந்த காலம் வந்தாதான் அது ஆன்மாக்களுக்கே தெரியும். அதனால முன்கூட்டியே அவங்களால சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? நீ பொம்மையை எப்படி தொடர்பு கொள்ளுவ? பொம்மி அக்கா தன்னோட டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்துச்சு. அத படிச்சு நான் கேட்டப்போ பொம்மி அக்கா சொல்லுச்சு. அப்ப உனக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அத நீ செய்யறது ரொம்ப கஷ்டம். அது சித்தர்களுக்கே சிம்ம சொப்பனம். பரவாயில்ல சாமி, நீங்க சொல்லுங்க. சரி, பொம்மையுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறதுனாலயும் அவளுடைய அஸ்தியை நீ பச்சை குத்தி இருக்கிறதுனாலயும் நான் இத சொல்றேன். நல்லா கேட்டுக்க. அவளை நினைச்சு ஒரு வெட்ட வெளியில விளக்கேத்தி ஒரு மனசா எந்த சிந்தனையும் இல்லாம, மனசுல சின்ன சஞ்சலமும் இல்லாம ஒருநிலைப்படுத்தி அதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தவ நிலைக்கு போனா
பொம்மி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த நாட்குறிப்பின் வழியா உன் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் அந்த சித்தர் சாமி சொன்ன மாதிரியே செய்ய போறேன்க்கா. நீ எப்படியாவது எனக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துக்கா. இந்த குடும்பம் நடுத்தெருவுல நிக்கிறத உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சூழ்நிலைய பாத்தியாக்கா, இப்படி ஒரு நிலைமையில உன்னால வர முடியாம போயிருச்சு. உன்னோட ஆசீர்வாதத்தோட நான் சித்தர் சொன்ன மாதிரியே செய்ய போறேன். நீ வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி காட்டுக்கா. பொம்மி அக்கா டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டாங்க. தாத்தா, பொம்மி அக்கா இதுலதான் அந்த டாக்குமெண்ட வச்சிருக்காங்க தாத்தா. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஐயோ, இங்க ஒரு லாக்கர் இருக்கு, அதுலதான் நான் வச்சிருக்கேன்னு பொம்மி உங்ககிட்ட வந்து சொன்னாளா? ஐயோ இங்க பாரியா, என்ன நம்புனா நம்பு, நம்பாங்காட்டி போ. ஆனா அந்த டாக்குமெண்ட் இதுலதான் இருக்குது. ஏய், அறிவு இருக்க உனக்கு? டேய் சித்தார்த், இது வாக்குவாதம் பண்றதுக்கான நேரம் இல்லப்பா. அவரா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாருல, இந்த லாக்கரை திறந்துதான் பாப்போமே. அத திறந்து பாருப்பா. தாத்தா சரி கொடுத்து தொலை. தாத்தா நீங்க சொல்றீங்க தான் நான் இதை திறக்கிறேன். தாத்தா பாருடா. ஏய் நம்பர் சொல்லு. என்னயா நீ என்னண்ட கேக்குற? இது உங்க லாக்கரு, உங்களுக்கு தானே நம்பர் தெரியணும். தாத்தா உங்களுக்கு இந்த லாக்கரோட நம்பர் தெரியுமா? அது வந்து ஏதோ பொம்மி அப்ப சொன்னா, இப்ப பதட்டத்துல ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ சித்தார்த், உனக்கு தெரியுமாப்பா? தாத்தா எனக்கு தெரியாது. இத பத்தி பொம்மி என்கிட்ட எதுவுமே சொல்லியே தாத்தா. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஏன் டாக்குமெண்ட்ஸ் இந்த லாக்கர்ல தான் இருக்குன்னு சொன்ன பொம்மி இதோட சீக்ரெட் நம்பரை சொல்லியா? இந்த நேரத்துல உன்னால எப்படி பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்க முடியுது? தாத்தா இன்னும் இவ பேச்ச கேட்டுட்டு இருந்தா இருக்கிற வீடு கையை விட்டு போயிரும் போல இருக்க. அதிகாரிங்க கால விழுந்தாது வீட்டை காப்பாத்தி இருக்கலாம். வேணும்னு திட்டம் போட்டு நம்மள அங்கிருந்து இங்க கூட்டு உட்கார வச்சிருக்கா. அதெல்லாம் விடுப்பா சித்தார்த், இப்ப இந்த லாக்கரை ஓபன் பண்ற வழிய பாரு. இல்ல தாத்தா, நம்பர் தெரிஞ்சா மட்டும்தான் இதை திறக்க முடியும். இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ? இவளால தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சித்தார்த், இது ஓபன் பண்ற வேலையை மட்டும் பாப்போம்டா, அத செய்.
அவங்களுக்காக எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? இடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். கொஞ்சம் இருங்க, அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன். வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருடா. அந்த ஆபீசர் தான் கால் பண்றாரு தாத்தா. பேசு பேசு. ஹலோ சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். சார் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு சார். நாங்க அதுக்குள்ள டாக்குமெண்ட் எடுத்து வந்துடுறோம். ஹலோ ஹலோ, என்னாச்சுப்பா? தாத்தா டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க இடிக்க போறோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு தாத்தா. தாத்து இது எப்படியாவது தடுத்தாகணும்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் தாத்தா, பண்ணுங்க தாத்தா. எனக்கு லாக்கர் நம்பர் தெரிஞ்சிருச்சு. என்னம்மா நடக்குதுங்க? இப்ப என்ன பண்றது? எல்லாம் போச்சு. டென்ஷன் ஆகாத. எங்க லாக்கர் திறந்து அதுக்குள்ள மத டாக்குமெண்ட் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க இந்நேரத்துக்கு இனிப்பு இல்லங்கிற சாம்ராஜ்யத்தையே இடிச்சு தரமட்டமாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏப்பா சித்தார்த், உடனே அந்த அதிகாரிக்கு போன் பண்ணி டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுப்பா. சரிங்க தாத்தா, இந்தாங்க. தாத்தா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, இன்னொரு வாட்டி பண்ணுப்பா. போன் எடுக்கிற மாதிரி தெரியல. இங்க இருந்து நேரத்தை கடத்த வேண்டாம், நேரடியா போய் டாக்டர் காட்டிப்போம். இவங்க போறதுக்குள்ள அந்த வீடு இடிஞ்சு தரமட்டம் ஆயிருக்கும். வாங்க போலாம். சித்தார்த் தாத்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிட போகுது. அந்த அதிகாரிக்கு மறுபடியும் போன் பண்ண முடியுதான்னு பாரு. போன போடு. தாத்தா அந்த ஆளுக்கு போன் பண்ணா வேலைக்கு ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கு போன் பண்றேன் தாத்தா. சொல்லுங்க சித்தார்த். ஹலோ சார், அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்க சித்தார்த், எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. நாங்க உடனே வந்துடுறோம். சரிங்க சார். ஐயோ, நீ ஒன்னும் கவலைப்படாதயா. யாரும் நம்ம வீட்டை அவ்வளவு சீக்கிரம்லாம் இடிச்சிட முடியாது. இங்க பாரு, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா வந்தா உனக்கு நல்லது.
மார்ச் 2, 2022 வருஷம் எங்க ரூம்ல பொம்மி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா. அது என்ன நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலன்னா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். சித்தர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரத்துல பொம்மி அக்காவால வர முடியாது போல. எனக்கு எப்போலாம் பிரச்சனையோ அதை தீக்கிறதுக்கு என் கோலசாமி மாதிரி வந்து நிக்கும். இப்போ எனக்கு ஒரு கைய உடைஞ்ச மாதிரி இருக்குதுக்கா. ராணி, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியலக்கா. சொல்லுக்கா. அக்கா, ஐயோ கனவா? இது கனவா நனவான்னு ஒண்ணுமே புரியலையே. பொம்மி அக்கா வந்துச்சா? இம்மா நேரமா நான் கூப்பிட்டு அது வரலையே. ஓ, சித்தர் ஐயா தான் இந்த காலத்துல பொம்மி அக்கா வரமாட்டாங்கன்னு சொன்னாரே. அப்போ இப்ப மட்டும் எப்படி வந்திருக்க முடியும்? என்ன தமன்னா நீ தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொம்மியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு தமன்னா. ஐயோ, அத பத்தி கவலை விடுங்க. எதுக்கு அதை நினைச்சு பலரிட்டு இருக்கீங்க? என்னது இது? கதவு திறந்து கிடக்குது. என்னது தம்பி மொட்டை பத்துனுக்குது? அவளை காணா. இந்நேரத்துல இவங்க என்ன பண்றா? தெரியலையே தமன்னா. வா போய் பார்க்கலாம். ஒண்ணுமே புரியல. எப்படி வந்திருக்கும்? உண்மை மாதிரியே இருந்துச்சு. ஏய் ராணி, உன ரூம் ஆண்ட போய் பார்த்தா ஆளை காணும். இங்க என்னடி பண்ணீங்கற? ஆமா, நீ பொம்மியாண்ட பேசினியா இல்லையா? அக்கா, அத்தை பத்தி தான்க்கா நான் யோசிச்சுனே இருக்கிறேன். ஏய், பொம்மியாண்ட பேசினியான்னு கேட்டா அத்தை பத்தி தான் யோசிச்சு நின்றானுங்கிற. அப்ப பொம்மி வந்து ஏதோ சொல்லிக்கிறா. ஐயோ அக்கா, நான் பொம்மி அக்கா நினைப்பாவே இங்க பத்து நின்றனா? அப்போ பொம்மி அக்கா வந்தாங்கக்கா. ஏதோ 9 வேலைக்கு ஏத்தணும்னாங்க, டைரின்னாங்க, ஏதோ சிக்கலான நேரத்துல அதை ஏத்தி வைங்கன்னாங்க, வந்துருவாங்கன்னாங்க. ஒரே குழப்பமாவே இருக்குதுக்கா. அது கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியல. ஏய், இன்னாடி இது விக்ரமாதித்தன்ட வேதாள சொன்ன மந்திர மாதிரில இருக்குது. ஏ, என்ன கொல்பாதக்கா. நான் இம்மா நேரம் யோசிச்சு பார்த்ததுல பொம்மி அக்கா சொன்னதை செஞ்சு பாத்துடலாம் தான் எனக்கு தோணுது. நீ வாக்கா போலாம். சரி வா. அவதான் சொல்றேன்னு சொல்றா இல்ல சித்தார்த்? எப்படி அவளால சொல்ல முடியாதுன்னு சொல்ற நீ? இல்ல இல்ல, இவளால அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அது பொம்மி இறக்க போறான்னு தெரிஞ்சு அவளை காப்பாத்த ஒரு யாகம் பண்ணோம்ல. அன்னைக்கு
அன்னைக்கு அவளை கூப்பிட்டு வச்சு அவ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நேரா சொல்லாம அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். அத மட்டும் இவ சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். ஆனா முடியாது தாத்தா. இவ தலைகளா நின்று தண்ணி குடிச்சா கூட இதை இவளால சொல்லவே முடியாது. பொம்மி அக்கா, நீ இந்த விளக்கு மூலமா வந்து சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உண்மைனாலும் அது அந்த தாடிக்காரன் நம்பவே மாட்டேங்கிறான். நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் நான் இவ்வளோத்தையும் பண்றேன். நீதான்க்கா என்ன காப்பாத்தணும். சித்தப்பா பாத்தீங்களா, இங்க இந்த விளக்கேத்தி வச்சு பொம்மைய வர வச்சிருக்கா. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். சித்தப்பா, நான் சொல்லும் போது இந்த விளக்க அணைச்சிருங்க. என்ன தம்மண்ணா சொல்ற? எதுக்காக அந்த விளக்கெல்லாம் அணைக்கணும்? இங்க ஒரு விளக்கு அணைஞ்சா கூட அங்க அவ கண்ணு முன்னால பொம்மி வரமாட்டா, வரவும் முடியாது. அப்புறம் எப்படி சித்தார்த் கேக்குற கேள்விக்கு ராணியால பதில் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு பிளானையும் வச்சிருக்கேன். கரெக்டா நான் சொல்லும் போது விளக்கு அணைச்சிடுங்க. சொதப்பிடாதீங்க சித்தப்பா, ஜாக்கிரதை. சரியா? வாங்க, யாராவது பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இவ பிளான்லாம் நல்லா தான் போடுறா. ஆனா அது இவளுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அது அந்த பொம்மைக்கு தான் வெளிச்சம். என்ன உன் பொம்மி அக்கா வந்து உன்கிட்ட நான் கேட்ட விஷயத்த சொல்லிட்டாளா? நான் அன்னைக்கு பொம்மி கிட்ட என்ன பேசினேன்னு சொல்லு. தாத்தா, அவ கரெக்டா தான் சொல்றா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொம்மி தான் சொல்றான்னு சொல்றா பாருங்க, அததான் தாத்தா என்னால ஏத்துக்க முடியல. சரி, இப்போ மூணாவது கேள்வி. நானும் பொம்மியும் ஷாப்பிங் போனப்ப ஒரு விஷயம் நடந்தது. நாங்க நிறைய தடவை ஷாப்பிங் போயிருக்கோம். ஆனா அந்த ஒரு தடவையை மட்டும் எங்களால மறக்கவே முடியாது. ஒரு தடவை என்னோட செருப்பு அறுந்து போச்சுன்னு ஒரு செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு செருப்பு கடைக்காரரு பொம்மி அக்காவோட காலத்தோட வந்தப்போ அக்காக்கு ரொம்ப கூச்சமா போச்சாம். அதனால செருப்பு கடைக்காரரு உங்களையே வந்து போட்டு விட சொன்னாராம். நீங்களும் வந்து திடீர்னு போட்டு விட்டீங்களாமே. அத பார்த்து பொம்மி அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமே.